ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அமர்ந்த வண்ணமாக 12வது பாடல் பாடுவோம். துதிப்பாடல் புத்தகத்திலே 12வது பாடல் மகிழ்வோம் மகிழ்வோம் என்ற பாடல் 1வது 2வது கவிகளை நாம் பாடுவோம். ராஜ்யங்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆதி முதலாயிருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தொறி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலே உடைய சமூகத்திலே நாங்கள் வருவதற்கு நீ தந்திருக்கிற மறுமுறையான இந்த வாய்ப்புக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற உடைய பிரசன்னம் எங்களுடைய மத்தியிலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்காக இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நேரத்தை எங்களுக்கு அந்த ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய வழிநடத்தல் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதை காண்கிற பார்க்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக எங்களை கருவிகளாக எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 22வது பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 22, தூய 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 சர்வவல்ல நாதா என்ற பாடல் 1வது 2வது 4வது கவிகளை பாடுவோம். 1வது 4வது 2வது 4வது கவிகளை பாடுவோம். Yeah.
செலுத்துவோம். தேவனை நாம் துதிப்போம், ஆராதிப்போம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைத்து அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் கொடுத்து வருகிற பாதுகாப்பிற்காக, அவர் கொடுத்து வருகிற எல்லா விதமான ஸ்லாக்கியங்களுக்காக ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். மெத்தடிஸ்ட் திருச்சபைகளுக்காக, அதிலே தலைவர்களாக இருக்கிற பிஷப் ஒவ்வொருவருக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு டிஎஸ்எஸ்களுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். போதகர்களுக்காக நன்றி சொல்லுவோம். விதமாக தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். இந்த கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற நாடுகளை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வருவோம். இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், பொறியாளர்கள், இன்னும் உதவி செய்கிறவர்கள் யாவரையும் தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இன்னுமாக நம்முடைய பிஷப், இன்னுமாக டிஎஸ்எஸ் போதகர்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய சமூகத்தில் நினைவு கூர்ந்து தேவன் அவர்களுக்கு தொடர்ந்து கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வருவதற்கு நீர் தந்திருக்கிற வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆராதனைக்கு உரியவர், ஆகையினால் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் எங்களை உருவாக்கி இருக்கிற தேவன். உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உடைய சாயலிலே எங்களை நீர் படைத்திருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகங்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்திருக்கிற தேவனே, உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்த தேவன் ஆண்டவரே, இன்னுமாக மீன்களை படைத்த தேவன் ஆண்டவரை, பறவைகளை படைத்த தேவன் ஆண்டவரை, மிருகங்களை படைத்த தேவன். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. கனிதரும் ஆண்டவரை கொடிகளையும் கனிதரும் மரங்களையும் நீர் படைத்ததற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பயிர் வகைகளை நீர் படைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரை. இவ்விதமாக ஆண்டவரே, நீர் உருவாக்கி இருக்கிற எல்லா காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் எல்லாவற்றுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏனென்றால் நீர் எங்களுடைய சிருஷ்டிகர். உமக்கு ஆண்டவரே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் ஞானமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே உமக்கு நேராக ஆராதனை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே ஞானமுள்ள தேவன் என்று வேதம் சொல்கிறது. உம்மோடு கூட ஒருவர் கூட ஒப்பிட்டு பேசப்படவில்லை. நீர் ஒருவரே ஞானமுள்ள தேவன். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய ஞானத்தினாலே எல்லாவற்றையும் நீர் படைத்து ஸ்தோத்திரம் சொல்கிறோம். உம்முடைய ஞானத்தினாலே ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக செய்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஆராதனை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது உமக்கு நேராக எங்களுடைய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஏனென்றால் கர்த்தாவே, நீர்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறேன். எங்களுக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறேன். எல்லா வழிகளிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பு தந்திருக்கிறேன். நாங்கள் கீழே விழுந்தாலும் சாகவில்லை ஆண்டவரே. நாங்கள் தவறினாலும் ஆண்டவரே, எங்களுக்கு பெரிய ஆபத்து ஒன்றும் ஏற்படாதபடி நீ பாதுகாத்திருக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் கொடுத்து வருகிற உணவுக்காக ஆண்டவர், எல்லா விதமான ஆண்டவரை சௌரியங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை. எது எது எங்களுக்கு தேவையோ எல்லாவற்றையும் நீர் தந்து வழிநடத்துகிறீர் ஆண்டவரை. தண்ணியை தருகிறீர், உணவை தருகிறீர் ஆண்டவரை, காற்றை தந்திருக்கிறீர் ஆண்டவரை. எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரை. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இன்னுமாக தகப்பனே, நீ மிஷனரி ஊழியர்களுக்காக நன்றி சொல்கிறோம். தேசத்தில் ஆண்டவரை பல இடங்களை தங்களுடைய சொந்த ஊர்களை விட்டு பல இடங்களில் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்கிறோம். அந்த ஆர்கனைசேஷன்ஸுக்காக ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். இந்த அருட்பணி இயக்கத்தில் பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அநேகரை நீர் இந்த பணியில் உபயோகப்படுத்தி வருகிறேன் ஆண்டவரே. ஊழியர்களாக வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. இன்னுமாக தோப்பனே
அங்கேருந்து உருவாக்கப்பட்ட ஊழியர்களை நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரை இன்னுமாக பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற பணிகளை நீர் ஊழியர்களை வைத்திருக்கிறீர். இவ்விதமாக பல துறைகளை நீர் வைத்து உபயோகப்படுத்தி வருகிறீர். ஆண்டவரை இவர்கள் எல்லாருக்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். என்னுடைய ஆண்டவரை பிஷப்புக்காக, ஆண்டவரை இன்னுமாக என்னுடைய டிஎஸ்எஸ்களுக்காக, என்னுடைய போதகர்களுக்காக, திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போதகர்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் அவர்களுடைய வழிநடத்தி வந்திருக்கிற விதத்திற்காக, பாதுகாப்புக்காக, எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த கொரோனா நோயினாலே, தொற்றுனாலே ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற நாடுகளுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த நாடுகளுக்கு நீர் உதவி செய்வீராக. மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரை, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிற ஞானத்தை டாக்டர்ஸ் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் தாமே இறங்கும் ஆண்டவரே. அதிக பாதிப்புகளாக ஆயிருக்கிற நாடுகளை விசேஷமாக உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமே இறங்கி இந்த நாடுகளுக்கு உதவி செய்யும். விசேஷமாக ஆண்டவரே, கிறிஸ்தவ நாடுகளில் உம்மை அறிந்து கொள்கிற வாக்கியத்தை தாரும். ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் ருசிப்பதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்தியாவை பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்தியாவிலே இந்த நோய் குறைய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த தாக்கம் குறைய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டின் மீது கிருபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக தோப்பனை இவர்களுக்காக சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஆண்டவர், மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, பொறியாளர்களுக்காக உதவி செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கிறோம். நீர் தாமே கிருபையாக இறங்கி இவர்களுக்கு உதவி செய்யும். இந்த தொற்று இவர்களை தொடாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபை மக்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்தை சுற்றிலும் உடைய பாதுகாவல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீரே பிள்ளைகளை பாதுகாத்து நீர் வழிநடத்துவீராக. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குறைவுகள் இருப்பேன் ஆண்டவரே, எப்படியாவது அவருடைய ஆண்டவர் குறைவுகள் ஆண்டவர் நிவர்த்தி செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, எங்களுடைய பிஷப்புக்காக, ஆண்டவர் டிஎஸ்எஸ்களுக்காக, பாஸ்டர்களுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இருக்கிற இடத்துல உடைய கிருபை தங்கட்டும். அவருடைய போக்கில் வருத்தும் அவளோடு கூட தங்கிரும். கர்த்தாவே, நீர் தாமே அவரை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாக ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இவ்விதமாக ஒவ்வொருவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆலய ஆராதனை தொடர்ந்து உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிற செய்தியை ஆண்டவர் கேட்கிற செய்தி கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இதன் மூலமாக அந்த பிள்ளைகளோடு கூட பேசும். அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தியறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு கற்றுமானே. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படலாம். தீமனின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். தயவு செய்து அமருங்கள். இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஞாயிறு ஆலய ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரத்திலேயும் இவ்விதமாக ஆலய ஆராதனை நடத்துவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். தேவன் தாமே இந்த ஆலய ஆராதனையும் செய்தி உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தொடர்ந்து சங்கிலி ஜெபத்தை செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். இதன் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டுதல் செய்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுடைய தனி ஜெபம், இன்னுமாக உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலேயும் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். மறுபடியுமாக ஆலய ஆராதனை நம்முடைய ஆலயங்களிலே தொடங்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் போராடி நாம் ஜெபம் செய்வோம். அநேக நாட்கள் நாம் ஆலயத்திற்குள் சொல்லாதபடி இருக்கிறோம். தேவன் கிருபையாக இருக்க வேண்டும். நமக்கு இந்த தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நிலை அதில் தளர்வு ஏற்பட்டு நாம் மறுபடியுமாக நம் தேவனுடைய சமூகத்திற்கு வர வேண்டும். அதை தேவன் சீக்கிரமாக செய்யத்தக்கதாக தேவனிடத்தில் நாம் கெஞ்சி வேண்டுதல் செய்வோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 10ஆம் தேதி இன்று
மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆல்டின் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். 12ஆம் தேதி மிஸ்ஸஸ் பேட்ரிஷியா செல்வன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். 16ஆம் தேதி மிஸ்ஸஸ் மான்சி சஞ்சய் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆகையினாலே இவர்களுக்காக நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் திருமண நாளை அனுசரிக்கிற மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆல்ரின் குடும்பத்தினரை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, அவருடைய குறைவுகளில் நீர் உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்கள் தொடர்ந்து இருவரும் ஆண்டவருடைய அன்பிலே வளர்வதற்கு நீர் உதவி செய்யும். நீர் தாமே பாதுகாத்து நீர் வழிநடத்தும். இதே போல அநேக திருமண ஆண்டுகளை கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்வீராக. சேஷமாக கொடுத்த 2 பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளிலே நீர் இருந்து உதவி செய்யும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். சேஷமாக ஆண்டவரே, 12ஆம் தேதி ஆண்டவரே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட போகிற மிஸ்ஸஸ் பேட்ரிஷியா செல்வன் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய மகளை நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையினாலே வழிநடத்தி இருக்கிறீர். ஆண்டவரை, உம்முடைய அன்பினாலே வழிநடத்தி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்திருக்கிற 3 பிள்ளைகளுக்காக, கணவருக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்தில் புதிய கிருபைகளை நாம நிறைத்தருளும். இன்னும் உண்மை அதிகமாக நேசித்து வளர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். அதே போல 16ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாட போகிற மிஸ்ஸஸ் மான்சி சஞ்சய்க்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பிள்ளையை வழிநடத்தி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளையை பெற்றெடுக்கும்படியான பாக்கியத்தை இந்த வருடத்தில் தந்தீர். சுகப்பிரசவத்தை மகளுக்கு நீர் கட்டளையிட்டீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவராக மகளுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து உங்களுடைய மகள் மீது உங்களுடைய கிருபை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளையை வளர்க்க வேண்டிய பொறுப்பை நீர் தந்திருக்கிறீர். அதிலே ஞானமுள்ள மகளாக நடந்து கொள்வதற்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகளை விசேஷமாக உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். மகனையும் கணவரையும் உடைய பாதத்தில் தருகிறேன். அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர், இந்த விசேஷ நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் தருகிறேன். அவர்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்கிறோம். இந்த மாதத்தினுடைய கருத்து, the special speeches from the servants of the sovereign. வல்லவருடைய வேலைக்காரரிடமிருந்து வந்த விசேஷமான வார்த்தைகள். வல்லவருடைய வேலைக்காரர்களிடமிருந்து வந்த விசேஷமான வார்த்தைகள் என்ற கருத்தின் அடிப்படையிலே நாம் ஒரு செய்தி கேட்டிருக்கிறோம். விசேஷமாக யோசுவாவுடைய வாழ்க்கையிலிருந்து 24வது அதிகாரத்தின் அடிப்படையிலே ஒரு வாரத்தில் செய்தி கேட்டோம். இன்றைக்கு the witnessing words of Samuel, the witnessing words of Samuel, சாமுவேலின் சாட்சியான வார்த்தைகள் என்ற தலைப்பின் அடிப்படையில் நாம் தியானம் செய்ய போகிறோம். சாட்சி அல்லது சாட்சி என்கிற வார்த்தை பல எண்ணங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. எவ்விதமாக நான் வாழ்கிறேன் என்பதை குறித்து, வாழ்ந்திருக்கிறேன் என்பதை குறித்து வெளிப்படையாக நான் சொல்வேன் என்றால் அது சாட்சியாக மாறுகிறது. ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை, கிருபையாக செய்த நன்மைகளை, கடந்த நாட்களிலே செய்த நன்மைகளை நான் மற்றவர்களுக்கு சொல்லும்போது அது சாட்சியாக மாறுகிறது. இன்னுமாக மற்றவர்கள் தேவனை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக சவால் விடுவது சாட்சியாக மாறுகிறது. இவ்விதமாக இந்த சாட்சி என்ற வார்த்தை பல வழிகளில் உபயோகப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு நாம் சாமுவேலுடைய சாட்சி குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி, அவர் ஞான திருஷ்டிக்காரன் என்ற பெயர் பெற்றிருக்கிறார். தீர்க்கதரிசி என்ற பெயரை அவர் பெற்றிருக்கிறார்.
அவருடைய வார்த்தைக்கு அந்த சாமுவேல் என்பதனுடைய பொருள் என்னவென்றால் இயல். அவருடைய பெயர் இயல் என்றால் தேவன். தேவனை சார்ந்த ஒரு பெயர் தான் சாமுவேல் என்பதற்கு அர்த்தம். ஆனால் அவர்கள் அம்மா, சாமுவேலுடைய அம்மா அன்னாள் பெயர் சொன்னபோது அதிலிருந்து வெளிவருகிற உண்மை என்னவென்றால் கர்த்தரிடத்தில் கேட்டேன், ஆஸ்க் ஆஃப் காட், கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்ற அர்த்தமுடைய ஒரு பெயர் அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மோசைக்கு கொடுத்தது போல தண்ணீரிலிருந்து நான் இவரை எடுத்ததினாலே மோசே என்று பெயரிடுகிறேன் என்று சொல்லி பார்வனுடைய குமாரத்தை பெயர் கொடுத்தார்கள். ஸோ அதே கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது கர்த்தரிடத்தில் கேட்டேன், நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம் அமைகிறது. இந்த பகுதியினுடைய பின்னணியத்தை நாம் பார்ப்போம் என்றால், இந்த அதிகாரம் சாமுவேல் தீர்க்கதரிசனுடைய பிரியாவிடை ஒரு நிகழ்ச்சியாகவும் சவுல் அரசனுடைய பட்டமளிப்பு விழா போன்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் இங்கு அந்த முடிசூட்டு விழாவாகவும் இது நமக்கு காட்சி அளிக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்கள் தன்னுடைய அரசாங்க பொறுப்பிலிருந்து, அதாவது நீதி செய்யும் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறார்கள். புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற அல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சவுல் தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொள்கிறார். அநேக மக்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு கூடியிருக்கிறார்கள். அது எந்த இடம் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் கில்காலிலே அவர்கள் கூடியிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட, சவுல் அரசருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இடம் மிஸ்பா என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆனால் இரண்டாவது முறையாக அவருடைய அரசர் பதவி உறுதி செய்யப்படுகிறது, கில்காலிலே செய்யப்படுகிறது. இந்த பகுதியை 1 to 24 வருஷங்கள் அடங்கிய பகுதியை நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்காக நான் இதை 3 பிரிவாக நான் பிரித்திருக்கிறேன். The witnessing words from the life he lived. The witnessing words from the life he lived. வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து சாட்சியான வார்த்தைகள். வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து சாட்சியான வார்த்தைகள் 1 to 5 வசனங்கள். நாம் இந்த பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய அல்லது மக்களுடைய சத்தத்தை கேட்டதாக சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். நீங்கள் சொன்ன காரியத்திற்கு நான் கீழ்ப்படிந்தேன், அதை obeyed your voice. நான் எந்த காரியத்திற்காக அவருடைய சத்தத்தை கேட்டார் என்றால், தங்களுக்கென்று ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அது ஒரு மிகவும் மன வருத்தத்தை கொண்டு வருகிற செயல். யாருக்கு? சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு. சாமுவேல் தீர்க்கதரிசி ஞான திருஷ்டியாக இருக்கிறார், நியாயாதிபதியாக இருக்கிறார், இன்னுமாக மக்களுடைய மத்தியிலே தீர்க்கதரிசியாக அவர் இருக்கிறார். இன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியை நியாயாதிபதி பதவியிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று மக்கள் நினைத்து அவருக்கு பதிலாக அரசரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறார்கள். இது சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு மிகவும் மன வருத்தத்தை கொண்டு வந்தாலும் மக்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். அவர்களுக்கு முன்பாக தன்னுடைய சாட்சியை காத்துக்கொள்கிறார். இரண்டாவதாக, சாட்சிகளுக்கு முன்பாக சாட்சி சொல்கிறவராக இருக்கிறார், சாட்சி கொடுப்பவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். உங்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல, அரசருக்கு முன்பாகவும் நான் வைக்கிறேன். நான் எவ்விதமாக வாழ்ந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். என்னுடைய இளமை பருவத்திலிருந்து என்னுடைய முதுமை பருவம் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருந்து வாழ்ந்திருக்கிறேன். இப்பொழுது நான் முதிர் வயதானவனாகவும் நரைத்தவனுமாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அரசாங்க பொறுப்பிலிருந்து நான் விலகுகிறேன். என்னுடைய குமாரர்கள் உங்களோடு கூட இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். தன்னுடைய குமாரர்களை உயர்வுபடுத்தி இந்த இடத்துல பேசாதபடி அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர்களும் சாதாரண மனிதர்கள் தான் என்று சொல்கிறார். நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும், அவர்கள் அரசர் கேட்பதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, எங்களுக்கு முன்பதாக
மற்ற நாட்டு அரசர் சென்று சண்டை போடுவது போல எங்களுக்கும் ஒரு அரசர் தேவை என்று சொல்கிறார்கள். இரண்டாவது காரணம், சாமுவேலுடைய குமாரர்கள் நீதியாக நியாயம் விசாரிக்காதபடி லஞ்சம் பெற்றுக்கொண்டு நியாயத்தை புரட்டினார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் அறிகிறோம். இந்த ரெண்டு காரணத்தினாலே அவர்கள் அரசர் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். இங்கே தன்னுடைய குமாரர்கள் செய்த தவறு சாமுவேலுக்கு தெரியும். ஆகையினாலே தனக்கு பின்னதாக அவர்கள் அரசாட்சி செய்ய வேண்டும் அல்லது நியாயாதிபதிகளாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. மாறாக அவர்களிடத்தில் சொல்லுவதெல்லாம், என்னுடைய குமாரர்கள் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள், உங்களைப் போல ஒரு சாதாரணமானவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள். இதில் சாமுவேல் தீர்க்கதரிசி செய்கிற ஒரு காரியம், தன்னுடைய பிள்ளைகளை உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரவில்லை. தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்தவுடனே உயர்வான நிலைமைக்கு கொண்டு வரவில்லை. ஆனால் அதே வேளையில் ஏலி தாத்தா தன்னுடைய குமாரர்களை அவருடைய பதவியிலிருந்து நீக்கவே இல்லை. தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்தும் நீக்கவே இல்லை. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த பதவியும் கொடுக்காதபடி அல்லது அவர்களை உயர்வில் வைக்க வேண்டும் என்று எண்ணாதபடி சாதாரண மனிதர்களைப் போல அவர்களை நடத்தி சொல்கிறார், என்னுடைய குமாரர்கள் உங்களுடைய கரங்களில் அல்லது உங்களுடைய மத்தியில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல தேவனுக்கு முன்பாக சாட்சி கொடுப்பவராக இருக்கிறார். நான் தேவனுக்கு முன்பாக நான் இருக்கிறேன், நான் உயர்வான ஒரு நியாயாதிபதியாக இந்த இடத்துல இருக்கவில்லை, உங்களைப் போல ஒரு சாதாரண மனிதனாக உங்களுடைய இந்த சட்டத்திற்கு முன்பதாக நான் இருக்கிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு முன்பாக பொறுப்பு உள்ளவனாக அல்லது கணக்கு கொடுப்பவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு நான் பதில் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். 3 பிரிவு மக்களுக்கு முன்பாக தன்னுடைய சாட்சியை அல்லது தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவதாக ஆண்டவர், சவுல் அரசர், இன்னும் அங்கே குழுமி இருக்கிற மக்கள், இவர்களுக்கு முன்பதாக அவர் தன்னுடைய சாட்சியை கொடுக்க விரும்புகிறார். அவர் சொல்லுகிற காரியமெல்லாம் நான் மூன்றாக சொல்ல விரும்புகிறேன். நான் யாருடைய இறுதியாவது நான் தவறாக உபயோகப்படுத்தி இருக்கிறேனா என்று சொல்கிறார். அதாவது இந்த நபருடைய இறுதி எனக்கு வேண்டும், இன்றைக்கு நான் அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த பயனுக்காக நான் உபயோகப்படுத்தவில்லை, அல்லது என்னுடைய நிலத்தை உழ வேண்டும் என்று சொல்லி நான் பயன்படுத்தவில்லை, அல்லது என்னுடைய பொருட்களை சுமந்து சொல்வதற்காக நான் இதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உபயோகப்படுத்தவில்லை, அல்லது என்னுடைய கதிர்களை நான் அடிக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த எருதுகளை நான் பயன்படுத்தவில்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார். இரண்டாவதாக கழுதையை குறித்து அங்கே சொல்கிறார். கழுதையை பொதி சுமப்பதற்கு நான் உபயோகப்படுத்தவில்லை, எனக்காகவோ அல்லது நான் ஊழியத்திற்கு செல்லும் போது அதில் ஏறி செல்வதற்கோ நான் எந்த ஒரு கழுதையும் நான் யாரிடத்தில் நான் வாங்கினதும் இல்லை, அல்லது அவரிடத்தில் நான் உங்களுக்கு பணம் தருகிறேன் என்று சொல்லி வாடகைக்கு அமர்த்தி கொண்டு வாடகை கொடுக்காமலும் இருந்ததில்லை. இவ்விதமாக நான் எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ததில்லை என்று சொல்லி சொல்கிறார். பொதி சுமப்பதற்காகவோ நான் ஏறிக்கொள்வதற்காகவோ மற்றவருடைய கழுதைகளை நான் உபயோகப்படுத்தவில்லை என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நான் அநியாயம் செய்யவில்லை என்று சொல்கிறார். அநியாயம் செய்யவில்லை. ஒருவேளை மற்றவர்களிடத்தில் பணமோ அல்லது பொருட்களோ நான் ஊழியம் செய்கிறதற்காக நான் வாங்கினது இல்லை. நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு கண்டிப்பாக அதுக்குரிய பங்கு இருக்கிறது என்று சொல்லி அதை வாங்கவில்லை. இடுக்கண் செய்யவில்லை என்று சொல்கிறார். மற்றவர்களை துன்பப்படுத்தவில்லை என்று சொல்கிறார். ஒருவேளை அடித்தோ அல்லது அவருடைய கைகளை உடைத்தோ அல்லது தவறாக திட்டியோ அல்லது தவறாக பேசியோ அவர்களை துன்புறுத்தவில்லை என்று சொல்கிறார். கடைசியாக நான் லஞ்சம் வாங்கவில்லை, யாருடைய பரிதானம் நான் வாங்கவில்லை, ஒருவருடைய நியாயத்தை புரட்டுவதற்காக அல்லது லஞ்சம் கொடுப்பதற்கு
சாதகமாக நான் பேசுவதற்காக எந்ததொரு காரியத்தையும் நான் செய்யவில்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்படி செய்திருந்தால், அறிந்தோ அறியாமலோ நான் அவிதமாக செய்திருந்தால் அவைகளை நான் திருப்பி கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு முன்பாக இப்பொழுது நான் இருக்கிறேன். ஒரு நியாயாதிபதிக்கு முன்பாக நிற்பது போல நான் இருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை என்னிடத்தில் இவர் இப்படி பெற்றுக்கொண்டார் என்று சொல்வீர்கள் என்றால் அதை நான் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அது எருதாக இருந்தாலும் சரி, கழுதையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பரிசாக இருந்தாலும் சரி, அது லஞ்சமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நான் திருப்பி கொடுக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இவர் சொல்கிற காரியமெல்லாம் தேவனுக்கு முன்பாக என்னுடைய நீதி உத்தமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். எவ்வளவு ஒரு தாழ்மை, எவ்வளவு ஒரு எளிதான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு ஒரு நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை, எவ்வளவு ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவராக மக்களுக்கு முன்பாக ஒரு குற்றத்தை புரிந்த ஒரு மனிதனைப் போல அவர்களுக்கு முன்பாக அவர் பேசுகிறார். நான் அவ்விதமாக ஏதாவது செய்திருந்தால் இவள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்பது போல, ஒரு பிரஜை போல, சாதாரண மனிதன் போல அவர் நின்று பேசுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி இவ்விதமாக செய்வதற்கு காரணம் என்ன? அவருக்கு தெரியும் தான் தவறு செய்யவில்லை என்று, ஆண்டவருக்கு தெரியும். ஏன் அங்கே குழுமி இருக்கிற மக்களுக்கு முன்பாக இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கும்போது 3 காரணங்கள் நமக்கு புரிகிறது. ஒன்று, அவருடைய வாழ்க்கை சரியானது என்று மக்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக மக்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக, சவுல் ராஜா தன்னுடைய பொறுப்பை எடுக்க போகிறார். அவருடைய வாழ்க்கையிலையும் கடைசி காலத்தில் விதமாக சொல்ல வேண்டும். நான் யாருடைய பொருளை அபகரித்து கொண்டிருக்கிறேனா, யாருடைய கழுதையை நான் எடுத்திருக்கிறேனா, யாருடைய எருதை எடுத்திருக்கிறேனா, யாரிடத்திலாவது நான் லஞ்சமாகி இருக்கிறான் என்று சொல்லி என்னை போல புதிதாக பொறுப்பெடுத்திருக்கிற அந்த அரசன் தன்னுடைய வாழ்நாட்களின் கடைசியிலே இவ்விதமாக சொல்ல வேண்டும். சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர் முன்னோட்டமாக சவுல் அரசருக்கு முன்பாக சொல்கிறார். தன்னுடைய வாழ்க்கை வெளிப்பட வேண்டும், சவுல் அரசர் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக விதமாக சொல்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அதை சொல்கிறார். என்னிடத்துல இவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை காணப்பட்டதான அந்த வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? கெடுத்து விட்டீர்கள். ஆனால் எனக்கு கெட்ட பெயர் அல்ல, அந்த கெட்ட பெயர் உங்களுக்குரியதே. மற்றவர்களும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் நியாயம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விதமாக சொல்கிறார். மற்றவர்களுக்கு முன்பாகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவும் சொல்லும்போது பிள்ளைகளும் மற்றவர்களுடைய அதே நிலைமையில வைத்து பார்க்கிறார், மற்றவர்களுடைய அதே நிலையில வைத்து பார்க்கிறார். தேவனுக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் தன்னுடைய சாட்சியை சொல்லும்போது தனக்கு பின்னதாக பொறுப்பெடுக்க போகிற சவுல் அரசருக்கு முன்பாகவும் சொல்லும்போது அவர் விரும்புகிறதெல்லாம் மற்றவர்களும் இவ்விதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. என்னுடைய சாட்சியை கேட்கிற, என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற இந்த காரியம் மற்றவருடைய வாழ்க்கையிலும் நடைபெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நாம் சாட்சி கொடுக்கும்போது இவ்விதமான எண்ணத்தோடு கூட கொடுக்க வேண்டும். என்னை பார்த்து மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் நடக்க வேண்டும். நான் தேவனுக்கு முன்பாக நான் உத்தமமாக நடந்திருக்கிறேன், இதே உத்தமத்தை மற்றவர்களும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்பி சாட்சி கொடுக்க வேண்டும். இது ஒரு பிரியாவிடை வார்த்தை, பிரியாவிடையின் வார்த்தை. சாமுவேல் தீர்க்கதரிசி இதை கொடுக்கிறதுடைய நோக்கம் மற்றவர்கள் இவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக, தேவனை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. இரண்டாவதாக, the witnessing words from the life he lives with the Lord. 6வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய உள்ள பகுதி, வல்லவரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான சாட்சியான வார்த்தைகள். வல்லவரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான சாட்சியான வார்த்தைகள்.
இதுல நாம் சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வேலை எவ்விதமாக நடைபெற்றது முற்காலத்திலே தேவனுடைய வேலை எவ்விதமாக நடைபெற்றது என்பதை குறித்து சாமுவேல் தீர்க்கதரிசி சாட்சி சொல்கிறார். தேவன் நீதியான கிரியைகளை உடைய மத்தியிலே செய்தார் என்று சொல்கிறார். நீதியான கிரியைகளை உடைய மத்தியிலே செய்தார் என்று சொல்லி அது ஒவ்வொன்றாக விளக்கி காண்பிக்கிறார். ஆகையினாலே நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்கிறார். ஆகையினாலே நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்கிறார். இது தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது ஏன் நிற்க சொல்கிறார் என்றால், தேவனை மதித்து அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அந்த காரியத்தை சொல்கிறார். ஏனென்றால் இவர்கள் கேட்கப் போவது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை கேட்பதனால நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இதுவரைக்கும் அவர் ஒரு பிரஜையாக நின்று கொண்டிருக்க மற்றவர்கள் நியாயாதிபதியாக இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள். இப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி எழுந்து நின்று மற்றவர்களையும் எழுந்திருக்க சொல்கிறார். இப்பொழுது நான் தீர்க்கதரிசியாக நியாயாதிபதியாக நான் இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் பிரஜைகளாக நில்லுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய நோக்கம் நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக கண்டிப்பாக வலுவுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இவைகள் எல்லாவற்றையும் அவர் சொல்கிறார். இவர் சரித்திரத்தை சொல்லும்போது மோசே, ஆரோன் அவர்களை குறித்து பேசுகிறார். இவர்கள் எல்லாம் தேவனுடைய பிரதிநிதிகளாக இருந்து தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். தேவனுடைய பிரதிநிதிகளாக இருந்து தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். எகிப்திலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக, இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பதற்காக ஊழியத்தை செய்தார்கள். இவர்கள் அதுக்கு பின்னதாக இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பி பாவம் செய்ததினாலே அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய கரங்களிலே ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறார். மறுபடியும் அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து வேண்டுதல் செய்கிறார்கள். அந்த வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்து நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். ஒரு சிலருடைய பெயர்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய கரங்களிலிருந்து மீட்டு இருக்கிறார்கள். ஒன்று ஜெருபாபேல், என்று சொல்லும்போது கிதியோன், பாராக், ஜப்தா என்று சொல்லி அங்கே அவர் எழுதுகிறார். இவர்கள் எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்களை எதிரிகளுடைய கரங்களில் இருந்து மீட்டு இருக்கிறார்கள். இவருடைய பெயரையும் அவர் எழுதுகிறார். சாமுவேல் என்று சொல்லி எழுதுகிறார். அவருடைய பெயரை அவர் எழுத முடியுமா என்று சொல்லி ஒரு சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் நமக்கு நன்றாக தெரியும், இவர்தான் நியாயாதிபதிகளிலே கடைசியான நியாயாதிபதி. சாமுவேல் தீர்க்கதரிசி நியாயாதிபதியாக இருந்தார், ஞான திருஷ்டிக்காரராக இருந்தார், தீர்க்கதரிசியாக இருந்தார். இவர்தான் முதல் தீர்க்கதரிசி. அது மாத்திரமல்ல, கடைசியாக நியாயாதிபதி. முதல் தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது தீர்க்கதரிசிகளுடைய வழியில் அல்ல, த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டார்ட் ப்ராஃபட்டிக் ஸ்கூல். தீர்க்கதரிசிகளின் புத்திரனுடைய அந்த பயிற்சி பள்ளியை தொடங்கி இருக்கிற அந்த வரிசையில் உள்ள ஒரு தீர்க்கதரிசி. ஆகையினாலே தான் அவரை நாம் முதல் அபிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. இங்கே மறுபடியும் அவர் சொல்லுகிற காரியம், நாகாஸ் என்ற அரசர், அம்மோனியருடைய அரசரை குறித்து அவர் பேசுகிறார். இந்த அரசரோடு கூட போரிடுவதற்கு இஸ்ரவேல் மக்களுக்கு பலன் இல்லை. காரணம் என்ன? அவர்களுக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு சரியில்லை. ஆண்டவர்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் தொடர்பு சரியாக இருக்கும் என்றால் கண்டிப்பாக இந்த நாகாஸ் அரசரை மேற்கொள்ள முடியும். இதற்கு உதாரணம் முன்னதாக நமக்கு ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், இவர்கள் பெலிஸ்தர்களோடு கூட சண்டை போடும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி பலியை செலுத்துகிறார். பெலிஸ்தர்கள் அவரை நெருங்கி வருகிறார்கள். தேவன் இவர்களை பாதுகாக்கிறார். அது 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்கிறது. அப்படி காப்பாற்றின ஆண்டவர், காப்பாற்றி கொண்டிருக்கிற ஆண்டவர் இப்பொழுதும் இருக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார். ஆனால் இவர்கள் கேட்பதெல்லாம் என்ன? எங்களுக்கு அரசர் வேண்டும். தவறை திருத்திக் கொள்வதற்கு நினைக்காதபடி அவர்கள் செய்கிற காரியம் என்னவென்றால், அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும், அல்லது இன்னொரு பிரிவை உண்டு பண்ணி அதன் வழியாக ஒரு பாதையை உண்டு பண்ணி அதன் மூலமாக ஒரு ஆறுதலை தேட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். It's a misplaced priority.
தவறாக அவர்கள் முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு காரியம். ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவரை எங்களை மன்னியும், எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டிருந்தால் இந்த நாகாஸ் அரசருக்கு முன்பாக தேவன் வெற்றி கொடுத்திருப்பார். அது இல்லாதபடி அவர்கள் கேட்கிற காரியமெல்லாம் எங்களுக்கு அரசர் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். சாமுவேல் சொல்கிறார், ஆண்டவருடைய வேண்டுதலை தேவன் கேட்டார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதன்படி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அரசரை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் சவுலை அவருடைய வார்த்தையின்படியே சாமுவேல் தேர்ந்தெடுக்கும்படியாக செய்து மக்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மறுபடியுமாக சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிற காரியம், நீங்கள் எல்லாரும் கர்த்தரை பின்பற்ற வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். நீங்கள் இவ்விதமாக கர்த்தருக்கு பயந்து இருந்தால் மாத்திரமே உடைய முழு ஆராதனையும் தேவனுக்கு முன்பாக இருக்கும். அது வெளிப்படையாக இருந்தாலும் சரி, உள்ளான ஒரு ஆராதனையாக இருந்தாலும் சரி, அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்படி கீழ்ப்படியவில்லை என்றால் தேவனுடைய கோபம் உங்கள் மீது இருக்கும் என்று சொல்லி சொல்கிறார். உங்கள் மீது மாத்திரமல்ல, அரசர் மீதும் இருக்கும். அரசர்களை உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்கள் தவறு செய்யும் போது அரசர் உங்களை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி சொல்கிறார். இரண்டாவதாக, தேவனுடைய இக்காலத்தில் தேவனுடைய வேலை எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து சாட்சி சொல்கிறார். இக்காலத்தில் தேவனுடைய வேலை எவ்விதமாக இருக்கிறது என்பதை குறித்து சாட்சி சொல்கிறார். அவர் சொல்கிறார், இப்பொழுது ஒரு அற்புதம் நடைபெறப் போகிறது. இது கோடை காலம். இந்த கோடை காலத்தில் கோதுமை அறுக்கிற நாட்கள். இந்த நாட்களிலே மழையும் இடியையும் உங்கள் மத்தியிலே வரப்பட போகிறேன் என்று சொல்லி சொல்கிறார். ஜெரோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கமெண்டேட்டர், விரிவுரையாளர், அவர் அதிக நாட்களிலே பாலஸ்தீன நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார். அவர் கொடுக்கிற ஒரு செய்தி என்னவென்றால், அறுவடை, இந்த கோதுமை அறுவடை என்கிற அந்த நாட்கள் ஜூன் மாதத்தினுடைய கடைசி நாட்களிலும் அல்லது ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரத்திலும் தொடங்கும் என்று சொல்லி சொல்கிறார். ஆகையினால அந்த நாட்களில் கண்டிப்பாக மழை இருக்காது. ஆனால் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கேட்டு தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை அந்த இடத்திலே செய்கிறார். இந்த இடத்தில் மாத்திரம்தான் அற்புதத்தை செய்திருக்கிறார்? இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன வசனத்தின்படி 1 சாமுவேல் 7:10 அங்கேயும் ஆண்டவர் இடி முழங்க பண்ணி பெலிஸ்தரிடமிருந்து இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றி இருக்கிறார். ஆகையினாலே அற்புதம் செய்வது ஆண்டவருக்கு எளிதான காரியம். ஆனால் யார் வேண்டுதல் செய்து அதை நிறைவேற்றுகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான காரியம். இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறார். தேவன் மழையையும் பின்னதாக இடி முழக்கத்தையும் உண்டு பண்ணுகிறார். ஆமோஸ் 4:7 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அதிலே தேவன் தமக்கு விருப்பமான இடத்திலே மழை கொண்டு வரவும் விருப்பம் இல்லாத இடத்திலே மழை பெய்யாமல் இருக்கவும் செய்கிறார் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்த, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை, கிதியோனுடைய வாழ்க்கையில கிதியோன் சொல்கிறார், இந்த ஆட்டு தோலின் மேல் பனி பெய்ய வேண்டும் என்று சொல்கிறார். பனி பெய்கிறது. அடுத்த முறை ஆட்டு தோலின் மேல் பனி பெய்யக்கூடாது, மற்ற இடத்தில் மேல் பனி பெய்ய வேண்டும் என்று சொல்கிறார். பெய்கிறது. இது தேவனுக்கு லேசான காரியம். இந்த அற்புதங்களை செய்வதெல்லாம் தேவனுக்கு லேசான காரியம். இங்கே மழையும் இடியும் வருகிறது. இப்பொழுது நம்முடைய சிந்தையில எழுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த மழை எல்லா இஸ்ரவேலருக்கும் கிடைத்ததா? அப்படி என்றால் இஸ்ரவேல் நாடு முழுவதும் இருந்ததா? அல்லது இவர்கள் எடுக்கிற இடம் இந்த கில்கால் பகுதியில் மாத்திரம்
இருந்ததா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சிறிய ஒரு காரியம் நம்முடைய மனதில் வருகிறது. கோதுமை அறுக்கிற நாட்களிலே மழை வரும் என்றால் அத்தனை கோதுமையும் நாசமாகிவிடும். ஒருவேளை நான் விதமாக எண்ணுகிறேன், அவர் இருக்கக்கூடிய பகுதி இந்த கில்கால் பகுதியில் மாத்திரம் மக்கள் குழுமி இருக்கிற, திருச்சபை மக்கள் குழுமி இருக்கிற அந்த இடத்தில் மாத்திரமே வந்திருக்கலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். எப்படி ஆயினும் தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்டு தேவன் அங்கே மழையும் இடியையும் உண்டு பண்ணுகிறார். மக்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள். மக்களும் ராஜாவும் அறிய வேண்டும். என்ன அறிய வேண்டும்? தேவன் இன்றைக்கும் வேலை செய்கிறார். தேவன் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். என்றைக்கோ ஒரு நாள் அவர் வேலை செய்து இன்றைக்கு தூங்குகிறவராக இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் வேலை செய்து அவர் நம்மை விட்டு போய்விடுகிறவராக அல்ல. இன்றைக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனாக நம் தேவன் இருக்கிறார். இதைத்தான் சாட்சியாக சொல்கிறார். தேவன் இன்றைக்கும் வேலை செய்ய வல்லவராக இருக்கிறார், கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சாட்சியாக சொல்கிறார்கள். மூன்றாவதாக, the witnessing words to leave not the Lord. The witnessing words to leave not the Lord. வல்லவரை விட்டுவிடாமல் இருக்க வேண்டிடும் சாட்சியான வார்த்தைகள். வல்லவரை விட்டுவிடாமல் இருக்க வேண்டிடும் சாட்சியான வார்த்தைகள். இப்பொழுது மக்கள் பயம் பிடித்தவர்களாக இந்த இடியும் மழையும் பார்த்தபோது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சாமுவேலை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் பாவம் செய்தோம். என்ன பாவம் செய்தோம்? ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல இப்பொழுது ஒரு மனித அரசரை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய பாவம். இந்த பாவத்தை சரி செய்ய முடியுமா? இனி சரி செய்ய முடியாது. ஏனென்றால் ஆண்டவரும் அவருடைய பேச்சை கேட்டு அவர்களுக்கு என்று ஒரு அரசரை வந்து பண்ணிவிட்டார். இனி ஆண்டவர் அதை மாற்ற முடியாது. இவ்விதமான தவறு செய்ததுனாலே, ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு மனிதனை கொண்டு வைத்ததுனாலே அது ஒரு பெரிய பாவம். இந்த பாவம் செய்துவிட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இடியும் மின்னலை பார்த்து பயப்படுகிறார்கள். அவரிடத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்திலே கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார்கள், நீங்கள் வீணான காரியங்களுக்கு பின்னதாக போக வேண்டாம். வீணான காரியங்களுக்கு பின்னதாக, இந்த வீணான என்கிற வார்த்தை டோகு என்ற கிரேக்க வார்த்தை, அது பல இடங்களிலே வேதத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஆதியாகமம் 1:2 உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பூமியானது வெறுமையும் ஒன்றில்லாமையாக இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகையினால இந்த ஒன்றுமில்லாத ஒரு காரியத்தை குறிக்கக்கூடிய சொல்லுதான் அந்த வார்த்தை. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த வீண் அல்லது வீணானது என்று சொல்லும்போது உள்ளே ஒன்றுமே இல்லை, உபயோகம் இல்லாத ஒன்று, யாருக்கும் அது ஆதாயத்தை கொண்டு வராத ஒன்று என்று சொல்லி அவர் சொல்கிறார். அது எதை குறித்து சொல்கிறார்? பேசாத தெய்வங்களை குறித்து அவர் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 8:4 பவுலடியார் சொல்லும்போது, நாம் உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு காரியத்தையும், மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த காரியத்தையும் நாம் பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை என்று சொல்லி அவர் அங்கே எழுதுகிறார். அது அவர்கள் என்ன நினைத்தாலும் சரி, நாம் அவ்விதமாக நினைப்பதில்லை என்று சொல்லி சொல்கிறார். ஆகையினாலே சாமுவேல் தீர்க்கதரிசி, நான் உங்களுக்காக ஜெபிப்பேன், அப்படி ஜெபியாது இருந்தால் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன், வசனம் 23 என்று சொல்கிறார். மறுபடியும் அவர் சொல்கிற காரியம், ஆண்டவருக்கு பயந்திருங்கள், ஆண்டவருக்கு சேவை செய்யுங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், முழு இதயத்தோட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் உடைய மத்தியிலே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று அவர் வேண்டுதல் செய்யும் போது முன்வைக்கிற காரியம் இதுதான். ஆண்டவருடைய மத்தியில பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார், அடையாளங்களை செய்திருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள், ஆண்டவரை சேவியுங்கள் என்று சொல்கிறார். சாமுவேல் இந்த நிகழ்ச்சியோடு கூட நியாயாதிபதியாக இருக்கிற பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறார். ஆனால் தீர்க்கதரிசியுடைய பொறுப்பிலிருந்து அவர் விலகவில்லை. இவர்களுக்காக ஜெபிக்கவும் இவர்களுக்கு போதனை கொடுப்பதற்காகவும் அவர் முன் வருகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்காமல் இருந்தால் நான் பாவம் செய்தவனாக இருப்பேன் என்று சொல்கிறார்.
சாமுவேலுடைய சாட்சியான வார்த்தைகளை குறித்து நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையை முன்னதாக வைக்கிறார். தேவன் முற்காலத்தில் செய்த காரியங்களை குறித்து முன்வைக்கிறார். தேவன் இன்றைக்கும் அதிசயங்களை அற்புதங்களையும் செய்ய வல்லவர் என்று சாட்சி சொல்கிறார். நாம் இந்த தேவனை பின்பற்றும் போது இதனுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு சாட்சி தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும், மக்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இவ்விதமாக நாம் சாட்சி சொல்வோம் என்றால் நம்மை கேட்கிற, நம்மை பார்க்கிற மக்கள் நம்மை பின்பற்றுவதற்கு அது ஆதாரமாக அமையும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். முதிதான அந்த நாட்களில் அவருடைய வயது 52 இருக்கும் என்று சொல்கிறார்கள். அவர் வாழ்ந்த வயது 58 என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் வேதத்தில் அதை குறித்தான எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் வேத வல்லுநர்கள் கணிக்கும் போது இவ்விதமாக சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார், இத்தனை நாட்கள் நம்மளோடு கூட இருந்த இந்த சாட்சியர் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். நீங்களும் என்னுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள், நீங்களும் என்னுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இந்த பிரியாவிடை வார்த்தைகளிலே அவர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நான் இவ்விதமாக சாட்சி கொடுக்க முடியுமா? மற்றவர்களுக்கு முன்பாக நான் இவ்விதமாக சாட்சி கொடுத்து மற்றவர்களை தேவனுடைய சமூகத்தில் வழிநடத்த முடியுமா? மற்றவர்களுக்கு முன்பாக நான் சவால் விட முடியுமா என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நாம் கேட்டு பார்க்க வேண்டும். உண்மையாகவே அவ்விதமாக வாழ்வோம் என்றால் தேவனுக்கு நன்றி. அப்படி வாழவில்லை என்றால் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கேட்போம், ஆண்டவரே, சாமுவேல் தீர்க்கதரிசியை போல ஒரு குறை இல்லாதபடி, ஒவ்வொரு தவறு இல்லாதபடி நாம் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனையில 189வது கீர்த்தனை, என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன் என்ற பாடல் 2வது 3வது கவிகளை நாம் பாடுவோம். 2வது 3வது கவிகள்.
துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படியான வாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நாங்களும் எங்களுடைய கடைசி நாட்களிலே சாமுவேல் தீர்க்கதரிசியை போல நான் ஆண்டவரை பின்பற்றினேன், நீங்களும் பின்பற்றுங்கள் என்று சொல்லி, என்னிடத்தில் குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன் என்று சொல்லுகிற அந்த தாழ்மை எங்களிடத்திலும் காணப்பட, அந்த விதமான ஒரு வாழ்க்கை எங்களிடத்திலும் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தியல் அந்த காணொலி காட்சியின் மூலமாக ஆண்டவர் இந்த ஆலய ஆராதனை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒருவேளை வியாதியாக இருப்பார்கள் என்றால் உதவி செய்யும், தேவைகளோடு கூட இருப்பார்கள் என்றால் உதவி செய்யும். எந்தெந்த காரியத்திலையும் உடைய உதவி அவர்களுக்கு தேவையோ அனைத்தும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உடைய பாதத்தில் கெஞ்சுகிறேன். ஆண்டவரை நீர்தாமே பிள்ளைகளை பொறுப்படுத்தி வழிநடத்த ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. இந்த வாரத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாவற்றிலும் என்னுடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி ஆராதனை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவோம். தயவுசெய்து அமருங்கள். எல்லாருக்கும் தோத்திரம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.